வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு காரை வந்து சேல் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ காரை சேல் பண்ணனா இல்லையா, எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதை பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவங்க கூட. ஸோ என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஓன் போர்டு வெஹிக்கிள் இருந்தது. இது வந்து கேப் பிஸ்னஸ்க்காக வாங்கின வெஹிக்கிள், ஹூண்டாய் ஆக்சென்ட். ஸோ அந்த வெஹிக்கிள் தான் நான் சேல் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஃபைனலாக வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ எப்படி சேல் பண்ணேன், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். காரை சேல் பண்ணுறதுக்காக நிறைய வெப்சைட்டில் போட்டிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து நிறைய டெக்ஸ்ட் பண்ணாங்க, நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க. பட் என்னென்னா, அவங்கள்ட்ட பேமெண்ட்டை வாங்கி என்னால் லோனை க்ளோஸ் பண்ண முடியல. எதனால் அப்படின்னா, இந்த உங்களோட காரை நிறைய பேர் வந்து காரை இஎம்ஐயில் தான் வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கியிருக்கும்போது அந்த இஎம்ஐயை வந்து நீங்கள், அதாவது அந்த லோனை வந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் யார்கிட்ட லோன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லோனை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னாச்சுன்னா, என்னோடய வெஹிக்கிளை வாங்குறாங்கல்ல, அவங்க எல்லாமே ஒரு இடத்துல இஎம்ஐ போடுறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வாங்குகிற இஎம்ஐ எந்த இடத்துல ஃபினான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டைரெக்டாக யார் லோன் எந்த பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோமோ அவங்களுக்கு தான் தருவாங்களாமா. நமக்கு வந்து ஓனருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய சிக்கல் இருந்துச்சு. அதனால் காரை விற்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, கடைசியில் அப்புறம் Car24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு, அது ஒரு சர்வீஸ்னு வைங்களேன், அதை கேள்வி பண்ணிட்டு அதில் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே காரை கொண்டு போனேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1 hour மேக்ஸிமம் 1 hour தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து காரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணாங்க. சிங்கிள் ஓனராக, ஆர்சிலாம் கரெக்டாக இருக்கா, அது மாதிரி வெரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் காரை இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இன்ஸ்பெக்ஷன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருக்கேன், அது மேலே வர லிங்க்கில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ஸ்பெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, பெருசாக வந்து கார் எவ்வளோ ஓடி இருக்குது, அப்புறம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கா, அப்புறம் பெயிண்ட்டோட திக்னஸ், அதாவது ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் டயரோட திக்னஸ் எவ்வளோ தேஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அப்புறம் டிக்கி, அப்புறம் ஃப்ரண்ட்டில் இன்ஜினோட கண்டிஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த மெக்கானிக் வந்து Car24 வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஸோ Car24 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்க ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க. இந்த காருக்கு வந்து இதான் ரேட்டிங் அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங் கொடுக்குறாங்க. அந்த ரேட்டிங்கை வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது அந்த டேட்டாவை என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே பிக்கு தான், இதுவுமே நேரில் எடுக்கிறதுல எல்லாமே பிக்கு எடுத்து அவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஏலம் மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்குது. அந்த ஆக்ஷனில் என்ன நடக்குதுன்னா, எண்ட் யூசர்ஸ் யார் யாருக்கெல்லாம் கார் வேணுமோ அவங்க வந்து ஏலம் எடுக்கிறாங்க காரை. ஸோ அந்த ரேட்டிங்கை வச்சு காரோட பிக்கெலாம் பார்த்துட்டு, நான் வந்து இந்த காருக்கு இவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஏலம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து அவங்க எண்ட் யூசர் சொல்லும்போது, அந்த அமௌண்ட் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு எஸ்எம்எஸ் வருது. எந்த ஓனரோட நம்பர் கொடுத்துருப்போம்ல அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வருது. ஸோ அப்படி எஸ்எம்எஸ் வரும்போது இந்த அமௌண்ட் ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காரை சேல் பண்ணலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் அவங்க வந்து கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் நான் வீட்டில் கன்சிடர் பண்ணல. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, லாஸ்ட் டைம் வந்து ஓகே சார் ஃபைன், நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட தான் அந்த வீடியோ முடிச்சிருந்தேன். ஸோ வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணால் அவங்க என்ன வெளியில் விற்கிறது இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், ஏன் இவ்வளோ வந்து விற்கலான்ட்டு இருக்கீங்க இந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், ஆக்சுவலாக அவங்கள்ட்ட வந்து நிறைய அட்வான்டேஜ் இருந்தது. என்னென்னா, ஃபஸ்ட் திங் வந்து அவங்க அமௌண்ட் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துறான்ட்டாங்க. இன்னொன்று வந்து இந்த ஓனர் ட்ரான்ஸ்ஃபரு, ஆர்சி புக்கோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே அவங்களே டேக் கேர் பண்ணிக்கிறான்ட்டாங்க. இது 2 நடந்துச்சுனாவே நம்மளுக்கு தலைவலி முடிஞ்சுது. ஏன்னா காசு வந்து நம்ம கைக்கு வந்துச்சுனாவே நம்ம வந்து ஈஸியாக ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாம், லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணி என்ஓசி வாங்கிடலாம். ஆர்சி ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் நம்ம அலைய வேண்டியது இருக்கும், அதுவும் அவங்களே பார்த்துக்கிறான்ட்டாங்க. ஸோ பார்த்தேன், ஒரே நாள்லேயே அமௌண்ட்டு தரேன்னாங்க, ஆர்சி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி தரேன்னாங்க, எல்லாமே அவங்க பார்த்துக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, சரி இன்னொரு நாள் போயிட்டு அதை என்னால் விளாக் பண்ண முடியல, அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு காரை வந்து சேல் பண்ணிட்டேன். பெஸ்ட்டு டீல் தான். ஸோ ஏன்னா நம்ம பிஸியாக இருக்கும்போது அலைஞ்சிட்டு நிறைய மெசேஜ் வரும், வெப்சைட்டில் போட்டோம் அப்படின்னா மெசேஜ் கால்ஸ், அவங்கள்ட்ட நம்ம பேரம் பேசிட்டு எல்லாமே முடிஞ்சு கடைசியில் காசை வாங்கும்போது நிறைய பிரச்சனை வந்துச்சு. நான் அந்த ஃபினான்ஸில் போட்டேன், இந்த ஃபினான்ஸில் போட்டேன், அவங்க வந்து காசு வந்து உங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து நான் வந்து கொட்டாக் மகேந்திரா பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தேன், அவங்களுக்கு தான் பணத்தை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு கடைசியில் தலைவலியாக போச்சு. ஸோ Car24 போனேன். பெஸ்ட்டு 1 day ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து பிளான்டாக இருந்தீங்கன்னா 1 day ப்ராசஸ்லேயே முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் காரை வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த காரோட வேல்யூ எனக்கு தெரியணும், மார்க்கெட் வேல்யூ தெரியணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், உங்களோட நேம், மெயில் ஐடி இவ்வளோ தான் கேட்கும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் காரை கொண்டு போனீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக செக் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ காரை வந்து நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து எந்த சார்ஜஸுமே பண்ணுறதில்ல.
இந்த இன்ஸ்பெக்ஷன் வரைக்குமே ஒன்ஸ் ஓகே பண்ணி நீங்கள் எல்லாமே அப்ரூவ் ஆகிடுச்சு பேமெண்ட் வந்து கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப மினிமமான சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து வெளியில் அந்த புரோக்கர் பண்ணுறாங்களா 2% 3% அந்த அமௌண்ட்டை காட்டிலும் ரொம்ப ரொம்ப மினிமம். ஸோ அது வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க, பிஸி ஷெடியூலில் இருக்கிறவங்க காரை ஈஸியாக சேல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கார் என்னாச்சு சேல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது கார் விற்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மீண்டும் வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.